பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் ஞானத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் நம்மை பயமுறுத்தாது. கர்த்தருடைய வழியில் நடப்பவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்துகள், தீங்குகள், தோல்விகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்துவார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். வெளி உலகில் என்ன குழப்பங்கள், ஆபத்துகள் வந்தாலும் தேவனை நம்பி இருப்பவரின் உள்ளத்தில் ஒரு சமாதானமும் அமைதியும் இருக்கும். அந்த அமைதி அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே. சுய புத்தியையோ தீய வழியையோ பின்பற்றாமல் தேவனை நம்பியிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் எல்லோருக்கும் நேரிடும். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுத்து ஞானமாய் நடப்பவன் எந்த ஒரு விக்கினமும் இல்லாமல் ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான். நீங்களும் தேவனுக்கு பயந்து ஞானத்தின் வழியில் நடவுங்கள். அது உங்களை பாதுகாத்து உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை உணருங்கள். ஆமீன்.